திமுக இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? எல்லாரும் அவ்வளவு சண்டை மண்டை உடைஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்ட தருணத்தில் இளைய தளபதி உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் நாடு முழுக்க கொண்டாடப்பட்டிருக்கு. எந்த பெரியவர்களும் உதயநிதியோட பிறந்தநாளை கொண்டாடணுமாங்கிற கேள்விக்குள்ளேயே போல. அவர் தான் துணை முதலமைச்சர், அவர் தான் இளைஞரணி, அவர் தான் அடுத்த முகம். அதனால நம்ம தெளிவாக இருக்கணும்னு ஒற்றுமையாக இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் யாருமே என்னங்க கட்சி எப்படி கொண்டு போயிட்டீங்க, ஆட்சி எப்படி கொண்டு போயிட்டீங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா, அந்த சண்டைக்கெல்லாம் போகவே இல்லை. அவங்க எல்லாருமே நாங்கள் 50 சீட்டு குறைஞ்செல்லாம் வரமாட்டோங்க அப்படின்லாம் யாருமே பேரம் பேச. நாங்கள்லாம் கூட்டணி ஒன்றா பேசிக்கிறோம், அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே அந்த ஒற்றுமை கேள்வி, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது போல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது நிச்சயமாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு அதிமுக பலவீனத்தை தான் ஏற்படுத்தும். இன்னைக்கு இந்த தேதியை செங்கோட்டையன் அவர்கள் தேர்ந்தெடுத்து போய் டிவிகேல இணைஞ்சது அப்படிங்கிறது இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்த தினம். அந்த பரபரப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கே, அப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா? அதெல்லாம் இல்லை, 2 பேருடைய கன்வீனியன்ஸ் டே. அது முதல்ல 2 பேருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறது. நல்ல நாள், திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்ல நாளில் நிறைய நம்பிக்கை உண்டு. அவர் நல்ல நேரம், நல்ல நாள், முகூர்த்தம், ஓரையெல்லாம் பார்க்கக்கூடியவர். அதனால் நிறைய கவனமாக எடுத்து பண்ணுவாங்க. திரு விஜய் அவர்களுக்கும் அதில் நம்பிக்கை உண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஜய் அவர்கள் சீரடி சாய்பாபாவுடைய பெரிய பக்தர். அதனால் அவருக்கும் இதில் நம்பிக்கைகள் உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் 2 பேருடைய கன்வீனியன்ஸையும் பார்த்துருப்பாங்க. நான் அன்றைக்கி எவ்வளோ இருக்கேன், நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ, சரி நான் 26 ராஜினாமா பண்ணுறேன், 27 சேர்ந்துக்கிறேமா, ரைட்டு 27 நாள் நல்லாயிருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு, அவ்வளோ புதன்கிழமையாக இருக்குது அப்படி அவ்வளோதான் கணக்கு இருக்குமே தவிர இன்றைக்கி 27 அந்த உதயநிதி பிறந்தநாள் அன்னைக்கு போடுவோம் பிட்ட அப்படின்னு அந்த மாதிரிலாம் அவ்வளோதான் யோசிக்க மாட்டேன். தாவேக்காக்கென்று தனி கொள்கை இல்லை. அவர்கள் ஒரு மிக்சர், ஒரு கிரைண்டர் கொள்கை தான் வச்சுருக்கிறாங்க. அவங்களே சொன்னது போல் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அப்போ கொள்கை ரீதியான டிஃப்ரென்ஸ் பாஜகவோட தான் வச்சுருக்காங்களே, திமுக கூட கொள்கை டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஸோ திமுகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கையும் அவங்கள்ட்ட உள்ளே வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான். அது ஒரு மிக்சர் கிரைண்டர் தான். அது அண்ணாட்டு என்ன தானே இருக்கிற பல முறை கேட்டிருக்கேன். பெரியாருடைய எந்த கொள்கை அவங்க ஏற்கிறாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. பெண்கள் பற்றியா, பட்டியலினத்தவர் பற்றியா, ஆடை அணிவது பற்றியா, கற்பு பற்றியா, தமிழ் பற்றியா, தேசம் பற்றியா, சுதந்திரம் பற்றியா, கடவுள் பற்றியா, பெரியாருடைய எந்த கொள்கை ஏற்றுக்காங்க? பெரியாருடைய கொள்கையத்தில் நடுவில் படம் வச்சிருக்காங்கல்ல. இல்ல கடவுள் மறுப்பு தவிர மற்றது எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி தான். தமிழ் பத்தி பெரியார் பேசுன ஏற்பாங்களா? பெண்கள் பத்தி பெரியார் பேசுன ஏற்பாங்களா? பெண்கள் ஆடை அணியை பத்தி பெரியார் பேசுன ஏற்பாங்களா? கற்பு பத்தி பெரியார் பேசுன, தமிழ் தாய் வாழ்த்து பற்றி பெரியார் பேச, ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனமா அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து சொல்லியிருக்காரு பெரியார். கடவுள் வாழ்த்து கூடாதுன்னு சொன்னேன், நீ தமிழ் தாய் வாழ்த்து சொல்லி இருக்கிற, ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனமானார். தமிழ் தாய் வாழ்த்தை முட்டாள்தனம் என்று சொன்னவர் ஏற்கிறாரான்னு கேளுங்க. சுதந்திரம் கிடைக்கிற பற்றி என்ன சொல்லியிருக்காருங்க, இப்படி ஒன்று எதை பற்றி சொல்லியிருக்காருங்க, பட்டியலினத்தவர்கள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, எதையாவது ஏற்கிறாருங்க. ஸோ கொள்கைங்கிறது நம்ம அவங்க அப்படியே சொன்ன மாதிரி தான். நீட்டை எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது, இது எல்லாமே திமுகவுடைய ரிஃபைன்டு வெர்ஷன் தான் தாவேகா.